Chai with Chitra. சார் தன்னை குறைத்து கொண்டு இன்னைக்கும் பாருங்க சார், கமலஹாசன் தூக்குன்னு தூக்குவார் சார். கரெக்ட். ஏன்னா நிச்சயமா அந்த மாதிரி நடிக்க முடியாது தான் இவரால். அதான் ஒரு ஒத்துக்கிட்டே ஆனாலும் சக போட்டியாளர் அதை பாராட்டுறது பெரிய விஷயம். சார் அடிப்பார் சார். அடுத்தது சார் இவங்கள்ட்ட அங்கே பாருங்க சார், ரகுமான் சார், ரஜினி சார்ட்டலாம் சார், நம்ம நீங்கள் சார் நம்மளை புகழ்ந்து சார் நம்மளை காலி பண்ணி விட்ருவாங்க சார். சார் அந்த எண்ணம் இருக்குல்ல சார், பாரதி ராஜா கிட்ட இருக்கும் சார். சார் நான்லாம் ரஞ்சித் வந்து மெட்ராஸ் படம் பார்த்துருக்கோம் சார். இந்த டைரக்டர்கிட்ட போடுவோம், நீங்கள் உங்கள் ஒருவர், நான் சும்மா போகிறேங்க இங்கே இன்ஸ்டியூட் அவர் வச்சு என்ன போனேன், டேய் மெட்ராஸ் படம் பார்த்தியாரு, பார்த்து எப்படா இப்படி பண்ணிட்டான் பழக்கமாடா, போடுறா கூப்பிட்றா சந்திக்கணும்டான்றார் சார். இவர் எத்தனை படம் பண்ணவர், 2வது படம் ரஞ்சித்துக்கு, அது உடனே சந்திக்கணுன்றார் ரஞ்சித்தை. என்னடா படம், என்னடா செவரை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டான்டா ஓன்றாரு அவரு. அப்போ வந்து சார் இந்த மாதிரியான மனசார பாராட்டு, அது வந்து ஒரு இடம் நம்மளை போட்டு இவங்கெல்லாம் அதான் சார் சிலவங்கள்ட்ட சார் பொதுவான சில சூப்பர் பண்பு இருக்குது. இது மணி சார்ட்ட இருக்கும் சார், மணிரத்னம் சார்ட்ட சிறப்பான பண்பாக இருக்கும் சார். அதுதான் அப்போ இந்த இந்த தளத்தில் இருக்கிறவங்க எல்லாமே சார் அவங்கள நம்ம பிரமிச்சிருப்போம். ஆனால் நம்ம போய் நின்னா நம்மளை வந்து பேசி பிரமிக்கிறது இருக்கு, அது வந்து நம்மளை வந்து இன்னும் மேன்மைப்படுத்தும். இவங்க கடலே இப்படி இருக்கடாடே, நம்மளாம் ஒரு குளம் விட்டடா, நம்ம எப்படா இருக்குன்னு நம்மளை பயிற்சி பண்ணி அனுப்பிச்சிருவாங்க சார். அந்த 1 ஹவரில் சார் ஒரு நாள் சொல்லியிருந்தாரு, அவங்க அம்மாவை பற்றி சொல்லி டைரக்டர் பாரதி ராஜா ஐயா சொல்லி அழுகுறார் சார். நான் இருக்கேன், தனுஷ் இருக்காரு, அவருடைய பிறந்த நாள், யார் டைரக்டர் பிறந்த நாள், ஹைதராபாத்துக்கு அழைச்சிருந்தோம், வந்திருந்தார். உங்கள் அம்மாவை பற்றி சொல்லுங்கன்னு தனுஷ் கேட்குறாரு சார். அப்போ எனக்கு தெரிஞ்சு 82 வயசு இருக்கும், நான் சொல்கிறது 2 வருஷத்துக்கு முடியும் சார். சார் அம்மாவை பற்றி சொல்லிகிட்டே இருந்தார் டேரக்டர், திடீர்னு ஒன்று அழுகுறாரு. அவங்க இறந்த அன்னைக்கு என்ன நடந்தது, அவர் ஷூட்டிங் நான் பண்ண போனேன், அம்மாட்ட சொல்லிட்டு போனேன், இந்த ஏரியா வந்தோடனே ஓன அழ ஆரம்பிச்சிட்டார் சார். சார் உடனே தனுஷ் சார் எல்லாம் அழுவேன், நாங்கள் அழுவேன் சார், நினச்சி பாருங்கள் சார். அப்புறம் சொல்கிறாரு, அவர் எல்லாத்தையும் சமாதானம் பண்ணியாச்சு, பண்ணிட்ட பிறகு அவர் சொல்கிறாரு, இல்லைடா அம்மாவை தவிர என்னடா இன்னொன்று தெரியுமாடா உனக்கு, நான் இன்னும் மைசூர் போனேன்னா முதல் மரியாதை இடத்துக்கு போவேன், 16 இடத்துக்கு போய் அந்த இடத்துக்கு நன்றி சொல்லி அழுவண்டாங்க. இந்த இடம் தானே, இந்த இடத்துல தானே நான் கேமரா வச்சேன், இந்த இடத்துல ஷூட் பண்ணதால தானே நான் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சேன்னு. இல்லை அந்த லொக்கேஷன் மேலே பெரிய அட்டாச்மெண்ட், நான் அழுவேன்றார் சார், நான் போய் கலங்குவேன், நன்றி சொல்லி கலங்குவேன்றார் சார். எவ்வளோ பெரிய பண்பு சார் இது ஒரு இடத்துக்கு. ஒரு அப்போ நினச்சி போகிறேன். அதே மாதிரி சார் அவர் ரூமுக்கு போவேன், திருச்சிட்டம்பலாம் ஒர்க் பண்ணார், அவர் வந்து கூப்பிடுவார் சார், டேய் ரூமை வந்து பாடுறான். போனால் சார் இவ்வளோ பெரிய டேபிள் வச்சுருப்பார் சார், சாமிக்கெல்லாம் அப்படியே அடுக்கி வச்சுருப்பார் சார், அழகாக அடுக்கி வச்சு அதுக்கு பூலாம் வச்சு திரியெல்லாம் போட்டு வச்சு அதை ஏற்றி வச்சுட்டு நம்மளை பார்க்கறதுக்கு கூப்பிடுவார் சார். அந்த கொழு வச்சுட்டு கூப்பிடுவாங்கல்ல சார், அவ்வளோ அழகாக வச்சுருப்பார் சார் அந்த இடத்த. அப்புறம் குளிச்சுட்டு வேண்டுவார் சார், 20 நிமிஷம் வேண்டுவார். என்ன வேண்டுவீங்கன்னா, அவர் யார் யாரெல்லாம் அவருக்கு நன்மை பண்ணாங்களோ அத்தனை பேரையும் நான் வேண்டி நன்றி சொல்லுவான்றார் சார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறார் சார். இது எவ்வளோ நம்மளுக்கெல்லாம் இது இவங்கெல்லாம் அப்படி இருக்காங்களான்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்னைக்கும் நன்றி சொல்கிறேன்றார் அவர். அப்படி சார் இவ்வளோ பெரிய சிறந்த பண்போடு உள்ளவங்களாம் நம்ம பார்த்துட்டு வரும்போது சார் நம்ம இன்னும் மேன்மை அடையணும், இன்னும் நம்மலாம் இன்னும் எங்கேயோ போக வேண்டியிருக்கு, நம்ம கீழே நின்றுக்கிட்டு இருக்கோம்பா அப்படின்ற மாதிரி தோணுது சார். இந்த திருச்சிற்றம்பலம் நடித்ததுக்கப்புறம் தனுஷுக்கும் பாரதி ராஜாக்குமே ஒரு நல்ல ரேப்போ டெவலப் ஆகிடுச்சு இல்லையா? ஐயோ என்னன்னா சார், சார் கசுராஜாவை சொல்கிறாரு, டே நீங்களாம் வந்து கடவுளெல்லாம் ஆச்சரியப்பட்டவங்க, இப்படி ஒரு பையன். ஏன்னா இவங்களாம் தேனி மாவட்டத்துக்காரங்க சார். ஆமாம், தேனியிலேருந்து இப்படி ஒரு பையனா, இளையராஜா, வைரமுத்து, பாரதி ராஜா, இப்போ தனுஷுன்ற மகா கலைஞன் வந்துட்டான், பிரமிப்பார் சார் தனுஷை. ஏன்னா தனுஷ் வந்து டைரக்ஷன் பண்ணுறது, இவர் டைரக்ஷன் பண்ணுறத வான்ட்டுப்பாரு. இங்கே தனுஷ்லாம் சார் சார் பண்ணுங்களேன் சார், சார் ஒன்றும் இல்லை சார், அப்படி திரும்புங்க சார், ஓகே சார், ஓகே சார் அனுப்பிச்சி விட்ருவாரு. ஃபஸ்ட்டு ஷாட்டு, செகண்ட் ஷாட்டு, 3ன்னு போக மாட்டார். டிஸார்டரில் அவரை மட்டும் எடுத்து அனுப்பிச்சி விட்ருவாரு. அடுத்தது தேவையில்லாத ஒரு ஷாட்டு கூட வைக்க மாட்டார் தனுஷ். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டார். ஏன்னா இவன் டைரக்ஷனும் பண்ணுறான், வசனம் எழுதுறான், பாட்டு எழுதுறான், சொல்லி தரான், இவனே வந்து எல்லாம் கிராஃப்டையும் பார்ப்பார் தனுஷ். அந்த இது அவர் பிரமிச்சார். பரவாயில்ல என்னடாப்பா அப்படின்ட்டு. அதனால் ஏன்னா ஒரு சிறந்த ஒரு திறமைசாலியை பார்க்கும்போது சார் அவங்களுக்கு ரொம்ப தன்னை மீறிய ஒரு அன்பு வந்துடுது அவங்க மேலே.
அதில் தனுஷ் தனுஷும் அவர் மேலே ஐயோ என்ன அண்ணே அவர் படம் முதல் மரியாதைலாம் பைத்தியம் சார். நீங்கள் நடித்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதை சொல்லலாம்? ரைட்டர் வந்து ரொம்ப நிறைவாக வெல்மேட் ஃபிலிம். ஒரு பையனுடைய அந்த பெரிய அண்ணனா, அதாவது என்னென்னா இந்த பெரிய பசங்க இருக்காங்கல்ல, அதாவது அப்போல்லாம் இப்போ எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 13 பேர். எங்கள் அம்மா தான் முதல் பிள்ளை. அந்த 13ஆவது பிள்ளை ஒன்று இருக்கும்ல, அது பேர் வாசுகி, எங்கள் சின்னம்மா. அதுக்கும் எனக்கும் 2 மாதம் தான் வித்தியாசம். ஓ, இப்போ அதுவும் நானும் ஒரே கிளாஸில் போய் படிப்போம், 3வது 4வதுலாம். ஆனால் நான் சின்னம்மான்னு தான் கூப்பிடுவேன். அது என்ன தம்பின்னு தான் கூப்பிடும் சார். அப்பயே 3வது படிக்கும்போது ஒரே கிளாஸ் 3வதுல உட்காந்துருப்போம். அது பெண்கள் பக்கம் வந்திருப்போம், நான் ஆண்கள் பக்கம் வந்திருப்போம்ல. ஸ்கூல் முடிஞ்ச உடனே அது என்னை கூப்பிடும், ஏய் தம்பி வாடா. அப்பயே சார் அது என்னை அழைச்சிருப்போம் சார். 4வது படிக்கும்போது அதே மாதிரி தான், அது பெண்கள் பக்கம் நான் ஆண்கள் பக்கம் வந்திருப்பேன். ஸ்கூல் முடிஞ்ச உடனே என்ன தம்பி வாடான்னு என்னை கூப்பிட்டு போவோம் சார். நான் சின்னம்மான்னு தான் அப்பயே கூப்பிடுவேன். என்ன காரணம்னா பாருங்க, எங்கள் அம்மா முதல் போல, இவங்க 13வது பிள்ளை. இடையில இருந்தவங்களாம் இருக்காங்களா சார், அந்த 2 3 அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் வளர்த்துருவாங்க சார். அம்மா அப்பாவே வளர்க்க வேண்டாம். ஆமாம். அடுத்து மேலே இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அக்கா தம்பின்ட்டு இதுங்க வளர்த்துரும். இதுங்க கொடுக்குற முட்டாய் அது கொடுக்கும். ஒரு பெரிய பாச உணர்வாக இருக்கும் சார். அப்போ வந்து சார் இப்போ அதனால் இப்போ எங்கள் அம்மாவுக்கு 85 வயசு ஆகுது சார். எங்கள் மாமா ஒரு அரை மணி நேரம் ஃபோனில் பேசிடுவார், எங்கள் சின்னம்மா ஒன்று பேசும், இன்னொரு மாமா ஒரு தடவை பேசிடுவார். இப்போ பார்த்தா அவங்களுக்கு வந்து சார் இந்த வாழ்க்கை வந்து நிறைவாக இருக்கு. இப்போ தனியாக ஒருத்தவங்க பிறந்துட்டான், 2 பேர் தான் இருக்காங்கன்னா அவங்க பேசுறதுக்கு ஆள் இல்லை சார். உறவுகள் அது ரொம்ப நெருக்கடியான லோன்லினஸ் வருது. இப்போ அதனால் வந்து சார் இப்போ இது நானே சொல்லுவேன், இந்த ஒரு பிள்ளை பெற்றுக்கிட்டோம்னா நானே சொல்கிறது, இங்கே பாரு இன்னும் குறைஞ்சபட்சம் இன்னொரு பொண்ணை ஒரு பிள்ளையை பெற்றுங்கடா. அவங்க உங்களுக்கு பிறகு அனாதையாக நிற்கக்கூடாதா? உங்கள் தாய் தந்தையர் உங்களை பற்றி பேசிக்கிறதுக்கு ஒரு துணை வேணாமா? ஒரு தம்பியோ அக்காவோ இருந்தால் தானே பேசுவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பொருளாதார சூழ்நிலை என்னென்னமோ காரணம் சொல்கிறானுங்க, அது எனக்கு வந்து சரியாக படலை சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது ஒரே. ஆமாம் சார். அவருக்கு ஒரு கதையை நான் சொல்லியிருக்கேன் நான். ஆமாம், திருடாதடி முடிஞ்சு ஒரு 2 வருஷம் இருக்கும் சார். சொன்னேன் சார், அவருக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் ஒரு 2 பெரிய ஆள்கிட்ட அனுப்பிச்சாங்க. அங்கேயும் போய் சொன்னேன். அவர் ஒருத்தருக்கு ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னாரு, இன்னொருத்தர் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னாரு. அப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன். நான் சரிங்க சார் நீங்கள் சார்கிட்ட சொல்லுங்கன்னு வந்துட்டேன். இது வந்து என்னென்னா சார், தொடர்ந்து ஃபாலோ பண்ணணுன்னு நினைப்பாங்க. நமக்கு என்னென்னா சார், நான் ஏதோ ஒரு வேலை வச்சுக்கிட்டே இருப்பேன் சார். இப்பயும் பார்த்தீங்கன்னா வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு. ஒன்று எனக்காக வேலை செய்வேன், இல்லை யாருக்காவது வேலை செய்வேன், இல்லைன்னா ஊருக்காவது போயிட்டு வருவேன். இந்த மாதிரி இருக்குல்ல. அப்போ அது கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிடுச்சு சார். ஆனால் அது எனக்கு வந்து ரஜினி சாருடைய மேன்மையான குணம் இருக்குல்ல சார். நான் இப்போ சொன்னேன்ல, ஒருத்தவங்களை பார்த்து அவங்க பிரமிக்கிறது, ஒரு விஷயத்தை சொன்னோன்னே அவங்க உள்வாங்கிக்கிறது, எதையும் சிறு அலட்சியம் கூட அவங்கள்ட்ட பண்ண மாட்டாங்க சார் நம்மளை. அது வந்து அந்த இடத்துல இருக்கிறதுக்கான மிகப்பெரிய பலமே, அவங்க யாரையும் அலட்சியப்படுத்த மாட்டாங்க சார். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்குறாரா, உடனே கூப்பிட்டு பேசுறதுக்கு அவங்க மனசு ரெடியாக இருக்குது சார். ஆமாம் ஆமாம். அதனால் ரொம்ப என்னை பொறுத்தளவுக்கு ரஜினி சார் வந்து ஒரு மாபெரும் குரு சார். ஏன்னா அவர் வாழ்க்கையிலையும் அவ்வளோ பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங் இருக்குது சார். பாருங்கள், சிறு வயதில் நான் இன்னும் நினைப்பேன் சார், சிறு வயதில் வந்து பெற்றோரை இழக்கிறான்ல சார், யாரோ ஒரு தாயோ தந்தையோ இழக்கிறான்ல சார், மாபெரும் தாய் தந்தையாக இருப்பான் சார் மன ரீதியாகவே. அவர் 9 வயசில் அம்மா இறந்துடுறாரு சார். அப்புறம் சிறு வயதில் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளில் தந்தை இழந்துடுறாரு 12வது படிக்கும்போது, அதாவது இப்போ எஸ்எஸ்எல்சியோ அதுக்கு தாண்டியோ. அப்போ அண்ணன் இதில் வளர்க்குறாரு. ஆமாம். அப்போ பாருங்கள் சார், தாய் தந்தை இழந்தவன் மன ரீதியாகவே தாய் தந்தை ஆயிடுறான் சார். அந்த ஏக்கம் இருக்குல்ல, அவனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய தாயும் தந்தையும் உள்ளே வந்துடுறாங்க சார். அதனால தான் சார் அவங்க வந்து சார் யாரையும் வந்து அப்படிலாம் நினைப்பேன் நான். அதே மாதிரி நான் யாரெல்லாம் சிறு வயதில் தாய் தந்தை இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு வரேன், அவங்கள கவனிச்சுட்டு வரேன். அவங்க அப்படி தான் சார் ரொம்ப மேன்மையான மனிதர்களாக இருக்காங்க. அதில் வந்து ரஜினி சார் ரொம்ப மிகப்பெரிய இடத்துல இருக்கார் சார். அதெல்லாம் சாதாரணமான நம்ம சொல்லக்கூடாது. அவர் வந்து ஒரு நடிகராக மட்டும் நான் பார்க்குறதே இல்லை சார். அவர் அதுவும் இப்போல்லாம் சமீபத்தில் மேடை பேச்சு பின்றார் சார். நான் வந்து இப்படி ஒரு நடிகர் உலகத்தில் மேடை பேச்சில் பின்வரான்னு சில பேரை நம்ம பிரமிப்போம் சார். ஏன்னா சில பேரை வந்து இப்போ புருஸ்லியை பார்த்து நான் பிரமிப்பேன். ஏன்னா அவன் படிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். பல குருவை பற்றி சொல்கிறாரு சார். 5 படம் பண்ணி சார் பின்னிட்டானா சார் இந்த உலகத்தை. எம்ஜிஆர் வந்து பயப்படுவாரான், புருஸ்லி படம் வருதுன்னா நம்ம படத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்கப்பா. அவர் குருன்றார் எம்ஜிஆர். அவர் சில இடங்களில் படிக்கும்போது இதுக்கே அவர் வந்து ரொம்ப ஒரு 6-7 மாதம் கழிச்சு தான் இங்கே வரும். புருஸ்லினுடைய புரட்சிலாம் சார் எங்கள் வில்லேஜில் புருஸ்லி பண்ணின்னு போட்டு நிற்பானுவோம் சார். இப்போ தானே சார் டிஷர்ட் ஃபேமஸ், பெரிய ஃபேன்ஸ். அப்போ
என்ன எப்படி தான் அந்த ஆள் இங்கெல்லாம் ரீச் ஆனா, அந்த பனியன் எப்படி இங்கே வந்தது ஒன்றுமே நம்மளுக்கு புரியல சார். என்டர் த டிராகன்லாம் ரெக்கார்ட் சார் சென்னை இன்ன வரைக்கும் அந்த கிளைமாக்ஸ் ஃபைட் சார் நான் சொல்லிட்டேன் பேப்பா, அந்த கிளைமாக்ஸ் ஃபைட்டு மட்டும் யாராவது எடுத்துருங்கப்பா அப்படிம்பேன். கிளாஸ் சார் எங்கே கேமரா வச்சார் என்ன பண்ண அப்பாப்பா பெரிய மாஸ்டர் சார். அந்த மாதிரி ஒரு சார்லி சாப்ளின் போல ஒரு மைக்கேல் ஜாக்சன் போல சார் என்ன சார் அப்படின்லாம் ஒரு மனுஷனுங்க இவனுங்கெல்லாம் சார் ஒரு கடவுளாக பிறந்து வந்து டக்கு டக்குன்னு போயிட்டானுங்க சார். பாரதி இல்லை சார் எப்படி சார் எப்போ வந்து பாரதி எல்லா புதுமையும் பாடியிருக்கானே சார் கவிதைகளில். ஒரு காலகட்டத்தில் தனுஷோட இணைந்து நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிங்க சார். வேல்ராஜ் என்னுடைய நண்பர், வேலையில்லா பட்டதாரி அவர் தான் இயக்குனார். அப்போ அவர் வந்து என்னை சும்மா கூப்பிட்டாரு, வாங்க வந்து அவர் ஏன்னா அவர் கேமராவும் பார்க்குறோம் டைரக்ஷன் பார்க்குறோம். ஒரு பெரிய சீக்வன்ஸ் ஒன்று இருந்தது சார், இந்த காலேஜ் சீக்வன்ஸு. அப்போ வந்து அவர் கூப்பிட்டாரு. அப்புறம் தனுஷ் எனக்கு தெரியும். அவர் சொன்னார் இந்த மாதிரி அப்பா இது பெரிய செட்டப்பாக இருக்குப்பா, எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கு போகிறது வர்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து நான் மைக் எடுத்தோம்னா எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் நான் இது பண்ணுவேன் சார். அப்போ அந்த ஏரியாவுக்கு என்னை கூப்பிட்டாரு. அப்புறம் கூப்பிட்டோன்னே அப்புறம் வந்து தனுஷ் வந்து அவர் சொன்னார், அண்ணே இல்லை நீங்கள் என்னென்னா ஒரு டைரக்டரு இந்த மாதிரி எதுக்காக கூப்பிட்டா கோச்சிக்குவேன்னு நினச்சேன், அதனால் பரவாயில்ல நீங்கள் இவ்வளோ எனக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்கன்னா அது அதுக்கு பிறகு அவரே டைரக்டர் ஆகணும்னு நினைக்கும் போது ஒரு கூட ஒருத்தர் வேணும் இல்லைங்களா சில. ஏன்னா இப்போ லொக்கேஷன் பார்க்கணுன்னா அவர் போக முடியாது, அல்லது அந்த இடத்துல வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது. ஒரு ஹீரோ வந்து அவங்க கூட்டம் கூடிடுவானுங்க, இப்போ ஒர்க் பண்ண முடியாது, இந்த மாதிரியான இருக்கும். அதெல்லாம் போய் அப்படி பார்த்து இல்லைப்பா அதில் பண்ணலாம் கரெக்டாக இது பண்ணலாம் வரலாம். அடுத்து ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சோன்னா இந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்குது பரவாயில்ல. அடுத்தது அவங்களுக்கு என்னென்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கணும், அவங்க நினச்சது இருக்கணும் அல்லது பக்கத்துலேயாவது இருக்கணும். ஒரு ஸ்கூலு பார்த்துருவாங்கன்னு வச்சுக்கிறேன், ஒன்று அவர் நினச்ச ஸ்கூலு அவர் எப்படி மைண்டில் இருக்கும் அந்த ஸ்கூல் இருக்கும், இல்லைன்னா அந்த ஸ்கூல் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த அளவுக்கு பக்கத்தில் கொஞ்சம் யோசிப்போம் நம்ம. அதனால் அந்த பயணங்கள் சிறப்பாக போயிட்டுருக்கு. தனுஷ் டைரக்ட் பண்ணுற படங்களில் யார் ஸ்டார்ட் கட் சொல்லுவாங்க? அவர் தான் சொல்லுவார் சார். சமயத்தில் நம்மளை ஆக்ஷன் நம்ம சொல்லலாம், ஆனால் கட்டு என்னன்னு கேட்டால் எங்கே அவங்க போய் அந்த பர்ஃபார்மன்ஸை முடிக்கிறாங்கன்றது நம்மளோட அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் டைரக்டராக இருந்தால் நான் தான் அந்த ஸ்கிரிப்ட்னா நான் இந்த இடத்துல போகுதுன்னு கட்டு நினைக்கலாம். இப்போ அவர் டைரக்டர் இருந்தாலும் அவர் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பார். இது எங்கே அவர் வந்து இதை முடிக்கணும்னு நினைக்கிறாருன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டோம்னு வச்சுங்க, அப்போ கட்டு அவங்க சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவரே வந்து ஆக்ஷன் கட் சொல்லிடுவார். ஏன்னா ஏன்னா பழக்கம் தானே சார், ஆக்ஷன் அப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சிடுவார், அப்புறம் கட்டுன்னுவார். அதான் சொல்கிறேனே சில பயிற்சிகள் போக 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 வந்து அவங்களே ரெடி ஆகிக்குவாங்கள்ல. ஒரு நடிகராகவும் டைரக்டராகவும் தனுஷுடைய வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? ஒருத்தவங்க வந்து உழைப்பு மட்டும்தான். நம்ம என்ன இருக்கோம் சினிமாவுக்கு வந்திருக்கோம், இதில் என்ன நான் நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னா என் உடம்பு முக்கியம், என்னுடைய அப்டேட் முக்கியம். அடுத்தவங்களுக்கு நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன்னா அதை நான் போய் சரியாக செஞ்சிடணும். இந்த மாதிரியான அனைத்துலேயும் அவர் சிறப்பாக இருக்கார் சார். அதனால் அவர் சிறந்த நடிகராகவும் இருந்துகிட்டு இருக்காரு சார். இல்லைன்னா அமிதாப் பச்சன் பக்கத்தில் போய் நின்று நடிச்சுட்டு வர முடியுமா சார்? எல்லாருக்கூடையும் டஃப் கொடுக்கறது என்ன. அடுத்தது டைரக்டராக என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கும் சார் தனுஷ்கிட்ட. அந்த கிளாரிட்டி என்னென்னா இப்போ நம்மளே வந்து இதை முடிச்சிட்டோம், இப்போ ஒரு ஒய்டு ஒன்று எடுத்தலாம், ஆனால் நீங்கள் எடுத்துங்க ஆனால் எடிட்டிங்கில் வராது அப்படியா அந்த மாதிரி. ஏன்னா இது போதும், அடுத்த செட்டப்பு ரெடி அப்படின்வார். ஏன்னா அவர் மைண்டில் வச்சுருப்பார் இதுவரை தான் நான் அவ்வளோதான் எடுப்பாப்புல, அதுக்கு மேலே ஒன்றுத்தையும் எடுக்க மாட்டாப்புல. எக்ஸ்ட்ரா ஒரு ஷாட்டு அது வராதுண்ணா, எதுக்கு எஃபர்ட் போட்டுக்கிட்டு வாங்க அப்படின்ட்டு போயிடுவார். இந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருப்பாப்புல. அதனால் வந்து யாருக்கும் எந்த தொல்லையும் இருக்காது. அதே மாதிரி இல்லைப்பா அந்த இடத்துல ஒரு இந்த பிரச்சனை அப்போ வேணாம் அந்த இடத்துல பண்ணிக்கலாம், உடனே மாற்றி இடத்துக்கு வந்துடுவார், இன்னொரு இடத்துக்கு வந்துடுவார். இல்லை அதுதான் நம்ம அப்படின்ற. ஏன்னா சினிமா என்பது சில இயற்கை விஷயங்கள் நடக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணங்களை மாற்றிக்கணுன்ற அந்த சென்ஸோடையே தான் இருப்பார். அதனால் வந்து சுற்றி உள்ளவங்களுக்கு எவனுக்கும் சில டயத்தில் இதாக தாங்க எனக்கு வேணும் ஃபில்டர் காப்பி, அதாவது புரு காஃபின்னு பேப்பரில் எழுதிட்டாரு, புரு காப்பி ஏன்டா வாங்கிட்டு வரலன்னு கேட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சார் காப்பி தானே சார் முடியும், நான் பேப்பரில் புரு காப்பின்னு எழுதலை, ஏன் புரு காப்பி வாங்கிட்டு வரல, அதுக்கு பதில் சொல்லணும்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்போ அந்த மாதிரிலாம் சரி காப்பி தானே ரைட் ஓகே சார் நீங்கள் புரு காப்பி மாதிரி குடிச்சிங்க சார் அப்படின்ன வேண்டியதுதான். அந்த அளவுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக தான் இருப்பாங்க. அதனால் நமக்கு துன்பம் கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கதாசிரியர் டைரக்டர் இன்றைக்கி தமிழ் சினிமாக்குடைய கதை ஆரோக்கியமாக இருக்கா? அது இல்லை சார். ஏன்னா எப்போ வந்து சார் அதாவது டைரக்டரே தான் ஸ்கிரிப்ட் எழுதணுன்ற அது என்ன ஈகோ அது கிடையாது. எத்தனையோ கதைகள் இங்கே இருக்குது, அந்த கதைகள் வாங்கி பண்ண பாரதி ராஜாவாக இருக்கட்டும், இப்போ ஒரு பெரிய எத்திக்ஸாக ஒரு படம் பண்ணுற பாரதி ராஜாவாக இருக்கட்டும், அல்லது ஒரு கமர்ஷியலாக பண்ணிக்கிட்டு KS ரவிக்குமாராக இருக்கட்டும்,
சார் இவங்கெல்லாம் நிறைய கதைகள் வாங்கி படிச்சு அவ்வளோ கிட்ட மகேந்திர சார். ஏன்னா இவன் அப்போ வந்து சார் இதெல்லாம் வந்து ஏன் வந்து இன்னும் பிடிவாதமாக இருக்காங்க அப்படின்றது தான் இங்கே வந்து சினிமாவினுடைய மிகப்பெரிய சரிவு காரணம் சார். நல்ல ஸ்கிரிப்ட் வருதுன்னா அதற்கான டைரக்டர் யார், வா அதை வச்சு பண்ணலாம் இப்படி, அல்லது ஒரு கதை கிடச்சிச்சு அதுக்கு ஒரு டீமை வச்சு திரைக்கதை பண்ணுவோம், அதுக்கு பிறகு டைரக்டர் முடிவு பண்ணுவோம் அப்படின்ற இது வரும்போது சார் இண்டஸ்ட்ரி இன்னும் நல்லாயிருக்கும் சார். அதுதான் இங்கே சிரமம். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை போட்டாலும் கதையோ ஸ்கிரிப்டோ சரியில்லைன்னா அந்த படம் நிச்சயமாக தோல்வி படமாகும் போது பணம் வந்து இழக்க தான் போகிறோம். அப்படிங்கும்போது ஏன் அதுக்கு வரல அப்படின்றது தான் சார் இன்னும் இருக்குது. ஆனால் வந்து ஆகும். தனுஷ் தாண்டி பிரபல ஹீரோக்கள் யாரையாவது சந்தித்து கதை சொல்லி டைரக்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கீங்களா சார்? இன்னும் அந்த மாதிரி எண்ணங்கள் என்னென்னா சார் இங்கே ஒன்று இருக்குது சார். என்னென்னா இப்போ நம்மளே அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சிங்களேன், அவங்க என்ன நினைப்பாங்க, ஏன்னா இவர் தனுஷே வச்சு பண்ணிக்க வேண்டியது தானே, ஏங்க வர்றாரு, அந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் இருக்குல்ல சார். ஏன்னா இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக உள்ளது தானே. இதை வந்து நம்ம வந்து மறைக்கிறதுக்கோ இதோ இல்லை. அடுத்தது அவங்களும் சரி அவர் காம்பவுண்டு அவர் ஏன் இங்கே வர்றாருன்னு நினைக்கலாம். இந்த மாதிரினே உளவியல் ரீதியான சில இதெல்லாம் இருக்குது சார். அந்த நெருக்கடியை நம்மளும் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா தெரியும் அவங்களெல்லாம் இந்த நெருக்கடியை நம்மளும், ஏன்னா நம்மளுக்கு புரியும்ல சார். அப்போ வந்து அடுத்தது நம்மளுக்கு அப்படி என்ன நான் முன்னாடியே சொன்னேன்ல, ரொம்ப தேவைகளை நோக்கி நான் ஓடி என்னையே துன்பப்படுத்திக்க மாட்டேன் நான். நம்மளுக்கு என்ன கவலை இருக்குது, ஒன்றுமே கிடையாது. நம்ம உடம்பில் ஒரு உறுப்பு வேலை செய்யலைனா தான் அன்னைக்கு தான் நான் துன்பப்படுவேன். சே இந்த உறுப்பு போயிடுச்சே இனிமேல் திரும்பி வராதுன்ட்டு. மற்றபடி எதுக்கும் கலங்குற ஆள் சுப்பிரமணிய சிவா இல்லை. அல்லது சூரியன் நாளையிலேருந்து உதிக்காதாங்க, என்னது உதிக்காதா அப்படின்னா தான் நான் கவலைப்படுவேன். அடுத்தது ஆக்சிஜனை விலை கொடுத்து வாங்கணுமா தம்பி நாளையில், ஐயோ அதுக்கு நம்ம சம்பாதிக்கணுமா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம கவலைப்படணும் இல்லையா. மற்றபடி தேவைகள் ரொம்ப கம்மியாக தான் சார் இருக்கு சார். ஆடம்பரத்துக்கு தான் சார் செலவு, அத்தியாவசியத்துக்கு குறைந்த செலவு, அதெல்லாம் நிறைவாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்துடும் சார். அடுத்து சுப்பிரமணிய சிவாவை டேரக்டராக ஆமாம் சார் எழுதிட்டு இருக்கோம் சார். நிச்சயமாக இன்னும் 2 மாதத்தில் ஆரம்பிப்போம் சார். நல்லா ஒரு ரொம்ப எனக்கு ஹியூமராக நான் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார். அது இப்படி தான் சார் ஒன்று எழுதிட்டு இருக்கேன், ஒரு லவ் ஹியூமராக. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் இவ்வளோ நேரம் என் கூட பயணிச்சுக்கும், அடுத்தது சாய் வித் சித்ரா நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் வணக்கம் வணக்கம். மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் கூட இன்றைக்கி உரையாடி இருக்கேன். இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாளை கொடுத்த இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி நன்றி நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.